வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை அரங்கேறி இருக்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்து இருக்கின்றார். கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவின் அரசியல் எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு இந்த ஒற்றை வெற்றி மிக பலத்த பதிலடியாக அமைந்திருக்கும். அதை பற்றி ஒரு முழுமையான விவரங்களுடன் இன்றைய காணொளியை பார்ப்போம். பிரேமலதா விஜயகாந்த் ஏன் விருதாச்சலம் தொகுதியை தேர்ந்தெடுத்தார்? இதற்கு பின்னால் ஒரு பெரும் உணர்ச்சிபூர்வமான வரலாறு இருக்கின்றது. கடந்த 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய புதிதில் தனித்து போட்டியிட்ட வென்ற ஒரே தொகுதி இந்த விருதாச்சலம்தான். கேப்டனின் அரசியல் பயணத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த அதே மண்ணில் 20 ஆண்டுகள் கழித்து தற்போது அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் அதே தொகுதியில் இறங்கி அதே வெற்றியை மீண்டும் தேமுதிகவிற்கு மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் விருதாச்சலம் தொகுதியில் மீண்டும் கேப்டனின் கோட்டை என்ற வரலாறு திரும்புகிறது. இந்த தேர்தலில் அரசியல் களம் பல்வேறு திருப்பங்களை கொண்டதாக இருந்து வருகின்றது. அது எந்த மாதிரியான திருப்பங்கள் என்றால், குறிப்பாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. தொகுதி பங்கீட்டின்படி தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் மிக கடுமையான சவால்கள், எதிர்த்தரப்பு வேட்பாளர்களின் பலத்த போட்டி ஆகியவற்றை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் தனித்த ஒரு அடையாளமாக தனி ஆளாக நின்று வெற்றிக்கனியை பறித்துள்ளார். இத்தேர்தலில் தேமுதிக போட்டியிட்ட 10 இடங்களில் கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு வெற்றி இது என்றாலும், இது ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களுக்கும் புது இரத்தத்தை பாய்ச்சியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வெற்றிக்கு பின் பிரேமலதா விஜயகாந்த் நெகிழ்ச்சியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், இந்த வெற்றி எனது தனிப்பட்ட வெற்றி அல்ல, இது ஒட்டுமொத்த விருதாச்சல மக்களின் வெற்றி மற்றும் கேப்டன் விஜயகாந்த் ஆன்மாவிற்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் களத்தில் நின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றார் அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தொகுதி மக்களின் தேவையை நிறைவேற்றுவதே எனது முதல் வேலை என்று அவர் உறுதியளித்து இருக்கின்றார். விஜயகாந்தின் மறைவுக்கு பின் தேமுதிக அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்திக்கும் என்று கணித்த அரசியல் விமர்சகர்களின் கூற்றை இந்த வெற்றி பொய்யாக்கியுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நம்ம அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செல்லப்போகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒரு பொது செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக பிரேமலதா விஜயகாந்த் எடுக்கப் போகும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் தேமுதிகவின் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேப்டன் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுள்ள இந்த வெற்றி தேமுதிகவின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. பிரேமலதாவின் இந்த சட்டமன்ற பயணம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி குறித்து உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல முக்கிய அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுக்கான அரசியல் செய்திகளை கொடுப்பதில் நம்ம தமிழா செய்திகள் எப்பொழுதுமே முன்னணியாக இருக்கும். அதை கொடுத்து கொண்டே இருப்போம். மீண்டும் நல்லதொரு அரசியல் காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.